ஆதிசங்கரர் பகவத் பாதாள் விஷ்ணுனுடைய பரத்துவத்தை வந்து தன்னுடைய பஜகோவிந்தத்துல ரொம்ப ஆழமாக நிர்ணயம் பண்றார். எல்லா இடத்தையும் வியாபித்திருக்கும் விஷ்ணு உங்ககிட்டயும் இருக்கான், எங்கிட்டயும் இருக்கான், பாப்பிகிட்டயும் இருக்கான், புண்ணியவான் கிட்டயும் இருக்கான், மிருகங்கள் கிட்டயும் இருக்கான். அத்தனை இடத்திலும் விஷ்ணு வியாபித்து இருக்கிறான். பொறுமையாயிரு, கோவப்படாத யார்கிட்டயும். எல்லாரையும் சமமாக நினைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாபிகளையும் நீ வந்து அப்படிதான் பார்க்கணும் அப்படின்றார். எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கான் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கான், எதனிலும் புகுந்து இருக்கான். பகவான் ஸ்ரீமன் நாராயணனானவன் கர்மாத்தியக்ஷராய் சர்வ பூதங்களுக்கும் அதிவாசராக உள்ளே வசிப்பவராக சாட்சியா இருக்கிறவர். அப்ப ஏகத்துவம், பரமாத்மா ஜீவாத்மா, இந்த ஏகத்துவம், இந்த இந்த நான், எனது, நான் அப்படின்றது வந்து அழிக்கணும் அப்படின்றது அத்வைத்தம். இந்த நான் அழிஞ்சிட்டா உள்ள இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பரமாத்மா, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றாவா. அதையே ஸ்ரீமன் ராமானுஜர் வசிஷ்டாத்வைத்தத்துல இம்ப்ரவைஸ் பண்றார். இவர் ரெண்டு பேருமே ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். இவர் என்ன சொல்றார், ஜீவாத்மா பரமாத்மா, நான் அழிஞ்சிட்டா உள்ள இருக்கிற பரமாத்மா அகம் பிரம்மாஸ்மி ஆயிட முடியாது. அப்போ இந்த நான் எதை அழிக்கணும், நான் அழிக்கணும் அப்படின்னா அந்த அகத்தையை அழிக்கணும். அந்த அகத்தையை அழிச்சா பகவானை உள்ளுக்குள்ள பார்க்க முடியும் அப்படின்னு. பாவிகளையும் நம்ம வந்து சரிசமமா எப்படி பார்க்கறது அப்படின்னாக்கா, ஒரு பாவி இருக்கான், அவனை பார்க்கும்போது அவனுக்குள்ள அந்தராத்மாவாக பகவான் இருக்கார், அவனுக்கு ஜீவாத்மா இருக்கு. அந்த ஜீவாத்மாவானது உள்ள இருக்க பரமாத்மாவை உணர்ந்து கொள்ளும் தன்மை இல்லாம இருக்கு. ஒரு குருடன் இருக்கான், அந்த குருடனுடைய தட்டுல வந்து காசு விழுறது. அந்த குருடனுக்கு கண் இருக்கு, ஆனா அந்த பார்வையினுடைய சக்தி இல்ல. தட்டுல இருக்க காசு அவனுக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம வந்து அந்த காசை பார்க்க முடியும், அந்த குருடனுக்கு அந்த காசை பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் அவனுக்குள்ள பரமாத்மா இருக்கிறத அந்த ஜீவாத்மாவால உணர முடியல, ஆனா என்னால உணர முடியும் இல்லையா அவனுக்குள்ள இருக்க பரமாத்மாவை. எப்பேற்பட்ட ஒரு தத்துவத்தை சொல்றாரு பாருங்க ஆதிசங்கரர். द्वयी मयि सान्त यत्रैहो विष्णुः व्यक्त्यम् उप्यसि मय्यस जिष्णुः भवसव सिद्ध सर्वत्रत्वं वाशशक्तिरात् यदि विष्णुत्वं चत्रौ मित्रे पुत्रे बन्धौ मा गुरु यज्ञं विग्रहः सन्धौ सर्वस्मिन्नपि पश्यात्मानं सर्वत्रोत्रुज பேதாக்யானம். ஏகத்துவத்தை பார். ஏகத்துவம் அப்படிங்கிற அவா சொல்றா, சித்து அச்சித் ஈஸ்வர் மூணுத்தையும் வியாபித்து இருக்கார் ஸ்ரீ விஷ்ணு அப்படிங்கிறார் அவர். அப்படி இருக்க பட்சத்துல ராமானுஜருக்கும் ஆதிசங்கரருக்கும் வேறுபாடே கிடையாது. இது வந்து அவர் சொன்னதை மேற்கொண்டு இவர் சொல்றார். இவர் இந்த நான் அழிஞ்ச போது ஏகத்துவம் பரமாத்மா ஒண்டிதான் உள்ளுக்குள்ள இருக்கு, ஆனால் அகம் பிரம்மாஸ்மி. ராமானுஜர் சொல்றது என்னன்னா, இந்த நான் அழிஞ்ச போது நம்ம பரமாத்மாவை காண முடியும், உணர முடியும். அப்போ நமக்கு பரமாத்மாவுக்கு சரிசமமான ஒரு ஒரு தரிசனம் கிடைக்கும், ஒரு சக்தி கிடைக்கும். இந்த ஜீவாத்மாக்கு, ஜீவாத்மா அழிவதில்லை, ஆத்மா என்னைக்குமே அழியறதில்லை, பரமாத்மாவோட கலந்துறதும் இல்லை. ஜீவாத்மா பண்ற கர்மங்களின் மூலமாக மோட்சத்தை அடையும் ஒரு உபாயம் இல்லாம அதை அடையணும். சரணாகதியை ஒரு உபாயமாக பார்க்காமல் சரணாகதி தத்துவத்தை அறிந்து கொண்டு சரணாகதம் பண்ணும்போது அந்த ஜீவாத்மாக்கு சாமியாபர்த்தி அப்படின்னு பகவானுக்கு நிகரான ஒரு 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 அந்தஸ்து கிடைக்கிறதே தவிர பகவான் ஆகிவிட முடியாது அப்படிங்கிறதா இவர் ரெண்டு பேருக்குள்ள. நம்மளுடைய சனாதன தர்மத்துல வந்து எத்தனையோ பிரிவுகள் இருந்தாலும் அவருக்குள்ள வேறுபாடுன்னு ஒன்றும் கிடையாது. தர்க்கத்திலையும் வாதங்களிலையும் கேள்வி பதிலையும் வளர்ந்தது இது சனாதன தர்மம். கேட்க கேட்கதான் ஆத்ம விசாரம், ஆத்ம ஞானம் அப்படின்றது உடனே வந்துடாது. எத்தனையோ ரிஷிகள், தபசிகள், எத்தனையோ மகான்கள் வந்து கேள்வி கேட்டு கேட்டு அந்த பகவானை உணர்ந்து கொள்வது அவ்வளவு எளிதில்லை. அப்படின்றதுனால எந்த ஒரு தர்க்கத்தையும் நம்ம வரவேற்கிறோம் நம்மளுடைய சனாதன தர்மத்துல. இங்க ஆதிசங்கரர் பகவத் பாதாள் வந்து இந்த 24, 25வது ஸ்லோகங்கள்ல பஜகோவிந்தத்துல விஷ்ணுனுடைய பரத்துவத்தை வந்து நிர்ணயம் பண்றாரு. இங்க